அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்மோபதேசம் நடப்பவை யாவும் பரிணாமமே. எதை நோக்கி? இதை பற்றி நாம் இன்று ஆழ்ந்து பார்ப்போம். ஒவ்வொருடைய மனிதர் வாழ்க்கையும் இறைசக்தியுடைய நோக்கத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு செல்கின்றது. ஆக்சுவலி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மனிதனுடைய உங்களுடைய நோக்கமும் உங்களை இயக்குகின்ற உங்களை படைத்த இயற்கை சக்தியின் நோக்கமும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பரிணாமம் ஆனந்தமாக நடக்கும். இதே இயற்கை சக்தியுடைய பரிணாமமும் நோக்கமும் உங்களுடைய நோக்கமும் எதிரெதிராக முரண்பாடாக இருந்தால் இந்த பரிணாமம் அதிகமான துக்கங்களையும் வலியும் வேதனையும் தருகின்றது. நடப்பவையாவும் பரிணாமம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் பிறந்தது முதல் மரணம் வரை, பிறப்பு முதல் மரணம் வரை, அடுத்த பிறவி எல்லாமே அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி, மனிதனாகி நீங்கள் அடுத்த பரிணாமத்தை நோக்கி எடுத்துச் செல்கின்றது. என்ன பரிணாமம்? எப்படி 5 அறிவில் இருந்த ஆன்மா 6வது அறிவுக்கு பரிணாமம் வளர்ச்சி அடைந்து மனித பிறவி எடுத்தீர்களோ, இப்ப அடுத்த பரிணாமம் என்ன? ஒரே பதில்தான், முக்தி, பிறவா நிலை. மனித பிறவி எடுத்த அனைத்து ஆன்மாக்களும், அடுத்த ஜீவாத்மாவும் பிறவா நிலையை நோக்கிதான் எடுத்துச் செல்கின்றது. இதை நோக்கிதான் நகர்கின்றது. மீண்டும் மீண்டும் மனித பிறவியை எடுப்பதற்காக இறைசக்தி படைக்கவில்லை. நான் எதுவும் கதையை சொல்லவில்லை, உண்மையை, சத்தியத்தை சொல்கின்றேன். இது ஏதோ கதை நினைச்சிடாதீங்க, இதுதான் உண்மை. முக்தியை நோக்கிதான், பிறவா நிலையை நோக்கிதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவாகிய இயற்கை சக்தி எடுத்துச் செல்கின்றது. என்ன ஒரு விஷயம்னா, இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இதற்கான சத்தியத்தை உள்முகமாக திரும்பி வாழ்க்கையை, பிறந்த வாழ்க்கையை அதிகமான துன்பம் இல்லாம, தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்காமல், தேவையற்ற நோய்களில் சிக்காமல் நம்மால் முக்திக்கு செயல இயலும். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஒரு மனிதன் விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படலினாலும் சரி, முக்திக்கு நகர்ந்துதான் ஆகணும். இப்பிறவியோ அடுத்த பிறவியோ. ஆனா இனிமைத்துவத்தோடு புரிதலோடு ஈஸியா நகர முடியும் என்பதை ஒரு புறமாகவும், இன்னொரு புறம் இதை நோக்கி நகரவில்லை என்றால், இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இதற்கான வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் வாழ்க்கை மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது. முதல் விஷயம், ஈஸியான விஷயம் என்ன, இனிமைத்துவத்தை தரக்கூடிய பாதை என்னன்னு பார்ப்போம். நடப்பவை யாவும் பரிணாமமே என்கின்ற புரிதலும் அனுபவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு நடக்கும் என்றால், ஆனந்த உணர்வு,
ஒரு மனிதனுக்குள் ஆனந்த உணர்வை உணராமல், அதை நோக்கி நகராமல், அந்த ஆனந்தத்திலேயே நகர்ந்தால் வாழ்க்கை இனிமையாக பயணமாக மாறும். தேவையற்ற நோய்களிலோ, தேவையற்ற பண பிரச்சனையிலையோ, தொழில் பிரச்சனையிலையோ, தேவையற்ற உறவுகள் பிரச்சனையிலோ சிக்காமல் இந்த பயணம் கூட இனிமைத்துவத்தோடு பிறவா நிலையை அடைய முடியும். அதற்கான நேரடி வழி ஆனந்த உணர்வை உணர வேண்டும். ஆத்மாவின் இருப்பை உணர வேண்டும். இது இனிமைத்துவத்தை தரும். ஆன்மீகத்தில் இந்த ஆனந்தத்தை ரியலைஸ் பண்ணல, வெறும் சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை கஷ்டத்தை நோக்கி எடுத்துச் செல்கின்றது. அது மிகப்பெரிய வேதனையும் துக்கத்தையும் தருகின்றது. நகர்ந்துதான் ஆகணும். நான் சொல்வதை மீண்டும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஆத்ம ஆனந்தம் எதையோ ஒன்று அவுட் ஆஃப் சிலபஸ் பேசுறீங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு மனிதன் அடிப்படையாக பிறவா நிலைதான் லட்சியம் என்று முடிவு செய்தாக வேண்டும். அந்த பிறவா நிலை அடைவதற்கு வாழும் பொழுதே ஆத்மானந்தை உணர வேண்டும் என்கின்ற ஃபார்முலா சிஸ்டம் இருக்கு. இது பெஸ்ட் வழி நான் சொல்றேன். கடுமையான தவங்கள் தேவையில்லை. இந்த முக்திக்கான பயணத்தில் சமுதாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஆனந்தத்தை உணர முடியும். நீங்க எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆனந்தத்தை உணர்வதற்கு சில தியானங்களே போதும். அதை தெரிந்து கொண்டு அதை நாம் அந்த தியானத்தில் இருக்க தியானங்களை செய்ய உள்ளுக்குள் இந்த ஆத்ம அனுபவம் என்கின்ற ஆத்ம ஆனந்தம் உள்ளுக்குள் உணர துவங்குவீர்கள். அதை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்ய இப்பிறவி எடுத்த வாழ்க்கையை விதி வரும் வரையில் நீங்கள் இடைப்பட்ட வாழ்க்கை தேவையற்ற சிக்கலில் சிக்காமல் இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுள் சக்தி நோயை கொடுத்துதான் உங்களுக்கு பாடத்தை கத்துக்கணும் என்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது. இக்கட்டான சூழலை உருவாக்கிதான் உங்களுக்குள்ள பரிணாமத்தை நோக்கி எடுத்துட்டு போனதுக்கு அவசியம் கிடையாது. எளிய வழியும் இருக்கின்றது. அது ஆத்ம ஆனந்த உணர்வு. தினந்தோறும் இந்த ஆத்ம ஆனந்தத்தில் வாழதான் உங்களுடைய பிறப்பும் இறப்பும் உங்களுடைய இடைப்பட்ட வாழ்க்கையும் இனிமையாக மாறும். உங்க வாழ்க்கை இனிமையா எடுத்துட்டு போறதும் கஷ்டமா எடுத்துட்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று நிச்சயமாக முக்தி நோக்கி தான் நகர வேண்டும். இப்பிறவியோ அடுத்த பிறவியோ நடப்பவை யாவும் அடுத்த பரிணாமம் என்கின்ற பிறவா நிலைதான் நடக்க துவங்குகின்றது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இயற்கை சக்தி ஒரு நோய் மூலியமா உள்முகமாக திரும்புவதற்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக, உறவுகள் சார்ந்த பிரச்சனை மூலமாக, ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக உள்முகமாக திரும்பி நிரந்தரமான ஆனந்தத்தை தேடு. நீ வெளியே தேடுகின்ற நிரந்தரமில்லாத ஆனந்தம் வெளியில் இல்லை என்பதை மீண்டும் 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 ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. பல வகையான சூழ்நிலை மூலமாக உறவுகள் சார்ந்து, அதிகமாக உறவுகள் சார்ந்துதான் இருக்கும். எவ்வளவு செஞ்சோம், நம்ம மேல நன்றியே இல்லையே, இப்படி சொல்றாங்களே, நிறைய விஷயங்கள் பாருங்க லைஃப்ல நடக்கும். இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சு செய்யறீங்க. அதுல இல்லைங்கிறத இறைசக்தி ஞாபகப்படுத்துது. நீங்கள் எதிர்பார்ப்பதும் நிரந்தரமான ஆனந்தம், நிரந்தரமான மகிழ்ச்சி. அது உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மாவின் இருப்பில் தான் இருக்கின்றது. இந்த ஆனந்த உணர்வு வெறுமனே ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் கிடையாது. இட் இஸ் த லைஃப். இதை புரிந்து கொண்டு
வாழ்க்கை ஆனந்தத்தை உணர வேண்டும் என்கின்ற நிலையை நோக்கி திரும்பி அந்த உணர்வை உணர்ந்து வாழ்க்கையை வாழத் துவங்கினீங்கன்னா, இறைக்கை சக்தி எதற்காக உங்களை படைத்ததோ அந்த நோக்கமும் இந்த நோக்கமும் ஒன்றாக தெரியும். பிரபஞ்ச சக்தி எதற்காக உங்களை படைத்ததோ அந்த நோக்கம் முக்தி என்பதாகும். உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் முக்தி என்று தீர்மானம் செய்து அதற்கான வழி ஆனந்த உணர்வை உணர்வது என்ற தீர்மானம் செய்ய வேண்டும். அதற்கான வழியும் இருக்கின்றது. அது ரொம்ப எளிய வழி. இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர்வது. பெரிய கடுமையான தவங்கள் கூட தேவையில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே இந்த அனுபவத்தை உணர முடியும். எங்கும் செல்ல தேவையும் இல்லை. சரியான தியானங்கள் இருக்கின்றது. இதற்கான உபதேசங்கள் இருக்கின்றது. இதை இருக்கும் இடத்திலேயே அனுபவித்து எடுத்த வாழ்க்கையை நிறைவோடு ஆரோக்கியத்தோடு நிறைவான செல்வத்தோடு இனிமையாக வாழ்க்கை வாழ்ந்து பிறவா நிலையை அடையலாம். ஒரு உதாரணம், ட்ரெயின்ல ஏறுறோம். மொத்தம் ஒரு ஊருக்கு நீங்க பயணம் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில போறதா இல்ல அன்ரிசர்வ்ல போறதா முடிவு பண்றது யாரு? நீங்க தான். ஏசி டிக்கெட்லயும் போலாம், இல்ல அன்ரிசர்வ்லயும் கஷ்டப்பட்டும் போலாம். மொத்தத்துல பயணம் முக்தி தான், பிறவா நிலை தான். இந்த சத்சங்கத்தின் மூலமாக இதை நோக்கி ஒரு படி எடுத்து நகருங்கள். இதையும் சத்சங்கமா கேட்டுட்டு ரிலாக்ஸா விட்டுறாதீங்க. எப்படியாவது உங்களை உள்முகமாக முக்தி நோக்கி திருப்பியே தீரும். இதுதான் பரிணாம வளர்ச்சி. அதான் பாருங்க, பிறந்தது முதல் இன்னைக்கு வரையும் பாருங்க, வளர வளர வாழ்க்கையை வளர வளர நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. பாருங்க, என்னப்பா அது, எதை நம்புறதுன்னு தெரியல, என்னதான் வாழ்ந்தோம், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கோத்ரூ பண்ணி என்னதான் லைஃப்ல இருக்கு, யாரதான் நம்புறது? இந்த கேள்வி எல்லா மனிதனுக்கும் ஏற்படதான் துவங்குகின்றது. மிகப்பெரிய மாயை என்ன தெரியுமா? ஒரு சூழ்நிலை மூலமாக, இயற்கை சக்தி உருவாக்கக்கூடிய சூழ்நிலை மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்கின்றோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குவதே இதில் நிரந்தரமான எதிர்பார்க்கின்ற ஆனந்தம் என்கின்ற சந்தோஷம் இதில் இல்லை. உள்ளுக்குள் இருக்கின்ற ஆன்மாவை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா சூழ்நிலையும் உருவாக்கப்படுகின்றது கடவுள் சக்தியால். உங்களுக்குள்ள சுவாசம் நடப்பதே அதற்காக மட்டும்தான், வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே உலகத்துல வாழ்ந்துகிட்டு பேரு புகழு, அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும், இதனால ஒரு பிரயோஜனமும் ஆக போறதில்லை. ஏன்? இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிரந்தரமான சந்தோஷம் நடக்கவில்லை என்பதை சொல்கின்றேன். அதான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். இதே உள்முகமாக இருந்து இந்த ஆனந்தத்தை உணர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு சனமும் திருப்தி தன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும், நிறைவுத்தன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும், பரிபூரணத்தை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். வாழ்ந்தோங்கிற திருப்தி இருக்குங்கிறது. மீண்டும் மீண்டும் கடவுள் சக்தி இதை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் ஞாபகப்படுத்த வேண்டும். மிகப்பெரிய ஒரு போதனை, மிகப்பெரிய உலகத்தில் அறிவுரை என்றால் உன் இருப்பை நோக்கி நகரு என்பதுதான் இருக்கலே மிகப்பெரிய ஒரு மகா வாக்கியம். உங்க லைஃப்ல நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இந்த அட்வைஸ்ல பெஸ்ட் அட்வைஸ் இதுதான். எந்த ஒரு மனிதன் உள்முகமாக என்னுள் நான் என்ன வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குதே, அது உள்முகமாக தேட துவங்குகின்றார்களோ, அதை நோக்கி நகர துவங்குகின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையாக மாறுகின்றது.
என் வாழ்க்கையில் அது இனிமையாக மாறியது. குழப்பம் இல்லாத, அதிருப்தி தன்மை இல்லாத, துக்கம் இல்லாத, இனிமையான உணர்வோடு, ஆனந்த உணர்வோடு வாழ்க்கையை வாழ்ந்து பிறவா நிலையை அடைந்து இறைவன் நினைத்தது போல் நம்மும் மாறுவோம். இதை நோக்கி நகருங்கள். ஆத்ம ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்வதினால் நடப்பவை யாவும் அடுத்த பரிணாமமே என்கின்ற சத்தியம் புரிய வரும். இல்ல நிச்சயமா புரியாது. நடப்பவை யாவும் பரிணாமமே அப்படிங்கிற வார்த்தை கூட புரியறதுக்கு இந்த உள்முகமாக இந்த ஆனந்த உணர்வு தேவை. இதை உணரும் போதுதான் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தரும். இல்லைன்னா வெறும் வார்த்தையாகவே இதுவும் மனதில் பதிந்து விடுமே தவிர அனுபவமாக மாறாது. எல்லா மனிதர்களுக்கும் இது புரிய வேண்டும். எதுக்காக ஃபைட் பண்றனே தெரியாம ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு லைஃப்ல லட்சியம் வச்சிருப்போம். ஒவ்வொரு ஏஜ்லயுமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கு. மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஒன்று நல்லா படிக்கணும், அல்லது நல்ல ஜாப் கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை செட்டில் ஆகணும், பேர் புகழ் சம்பாதிக்கணும். இதெல்லாம் எதுக்காக கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது சந்தோஷம். ஒரே பதில். அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இது ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இது நடக்குதா? நிரந்தரமாக அது இல்லை. அப்ப நிரந்தரமான சந்தோஷம் என்பது உள்முகமாகத்தான் இருக்கின்றது. அது ஆனந்த உணர்வு. இதைத்தான் தேடுகின்றீர்கள். இதைத்தான் கேட்டுட்டே இருக்க உள்ளுக்குள்ள உணர்வு. இதை உணர்ந்து வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நீங்கள் இனிமையாக இந்த வாழ்க்கை என்கின்ற பிறப்பை, இயற்கை சக்தி கடவுள் சக்தி தந்த இந்த மனித பிறப்பை இனிமையாக வாழ்ந்து முக்திக்கு செல்லலாம். இரண்டு வழி. இனிமையாக வாழ்வதா, இல்ல துக்கம் கவலை போராட்டத்தோடு வாழ்ந்து மீண்டும் அடுத்த பிறவி எடுத்து, எந்த பிறவியாவது எடுத்து நீங்கள் இனிமையாக வாழ்ந்தாதான் முக்தி கிடைக்கும். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாழும் போது நீங்கள் நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்தால்தான் பிறவா நிலை. வாழும் போது இனிமையாக நீங்க வாழல அப்படின்னா உடலை விட்டு போகும்போது எப்படி முக்தி கிடைக்கும்? நிச்சயமா கிடைக்காது. வாழும் போது இந்த முக்தி என்கின்ற அனுபவம், விடுதலை என்கின்ற மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் விடுதலை நடந்து உள்ளுக்குள்ள அந்த ஆனந்தம் இல்லை என்றால் பிறவா நிலை எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லை. இது பிராக்டிக்கலா நான் சொல்றேன். நான் உங்களுக்கு இது வெறும் ஈஸியான வழியும் கூட. இந்த சத்சங்கத்தின் மூலமாக ஒரு சங்கல்பம் ஏற்றுங்கள். இக்கணம் முதல் என் வாழ்க்கையை உள்முகமாக திரும்பி ஆத்ம ஆனந்தத்தை நோக்கி நகரப் போகின்றேன். இதை நோக்கி இறை சக்தியே, கடவுள் சக்தியே என்னை எடுத்துச் செல்லுங்கள். ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படியை நோக்கி சிந்திக்க துவங்குவீர்கள். அடுத்த படி நோக்கி சிந்திக்க துவங்குவீர்கள். வாழ்க்கை இனிமையாக மாறும். நடப்பவை யாவும் அடுத்த பரிணாமமே. எதை நோக்கி? முக்தியை நோக்கி என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன். இதை நோக்கி நகருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.